Hi students, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு டே வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். யூஜி டெட் நியமன தேர்வு ரிசல்ட் வந்தது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த சிவி லிஸ்ட்ல வந்து மேக்ஸ் மேஜர், நமது பயிற்சி மையத்துல வந்து மேக்ஸ் மேஜரை வந்து அந்த எக்ஸாம்ல வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த சிவி லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு, ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, அதே மாதிரி எங்களுடைய டெஸ்ட், எங்களை ஃபாலோ பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுத்த கைட்லைன்ஸ்ல எழுதின பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையம் வந்து இப்போ வந்து யூஜி டெட் மேக்ஸ்ல வந்து சாதிச்சிருக்கு. ஸோ உண்மையாலுமே எங்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. நாங்க மேக்சிமம் போட்ட எஃபர்ட் வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேங்க் எடுத்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 105 மார்க்குக்கு மேலலாம் எடுத்து இந்த கம்யூனிட்டி இஷ்யூஸாலையும், அடுத்தது வந்து அந்த டெட் பாஸ் பண்ண இயர்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்டா பாஸ் பண்ணதுனாலையும் நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த சிவில வந்து செலக்ட் ஆகாம போயிட்டாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாணவர்கள் அனைவரும் தயவு செய்து தொடர்ந்து அடுத்த டிஆர்பி எக்ஸாமுக்கு படிங்க. நிச்சயம் உங்களால வந்து ஜெயிக்க முடியும். சோ அதுக்கான வழிகாட்டுதல் என்னன்றதை நாங்க சொல்றோம். யூஜி டெட் எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியாத மாணவர்கள், பல காரணங்கள் இருக்கும் அந்த எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியாததுக்கு, அதாவது இந்த எக்ஸாம் போஸ்டிங் வாங்க முடியாமதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஃபர்தரா நீங்க எப்படி எங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து நாங்க சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். மொத்தம் 355 போஸ்ட். இந்த 355 போஸ்ட்ல நம்ம பயிற்சி மையத்துல இருந்து நம்ம பயிற்சி மையத்துடைய வகுப்புகள், நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், எக்ஸாம் மூலியமா, மாடல் எக்ஸாம் மூலியமா, ஸ்டேட் லெவல் எக்ஸாம் மூலியமா, ஏதாவது எங்க பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு ஃபாலோ பண்ண மாணவர்கள் வந்து 31 மாணவர்கள் வந்து இப்போ இந்த சிவிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த 31 மாணவர்களை வந்து நம்ம பயிற்சி மையத்துல நேரடியாகவும் ஆன்லைன் மூலியமாவும் இங்க ஃபீஸ் கட்டி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல முதல் மார்க் வந்து 110 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய மார்க் லிஸ்ட் வந்து நாங்க இங்க போட்டிருக்கோம். ஸ்டூடெண்டோடைய நேம், அவங்க ரிஜிஸ்டர் நம்பர், டெட் பாஸ் பண்ண வருடம், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய மேக்ஸ் மேஜர் மார்க், தமிழ் மார்க், சோ ஓவரால் மார்க், பிளஸ் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், எந்த டைப்ல நம்ம பயிற்சி மையத்துல படிச்சாங்க, ஆன்லைன்ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட், லைவ்னா லைவ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நம்ம பயிற்சி மையத்துல படிச்ச மாணவர்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து மட்டுமே படிச்சு நம்ம அகாடமி மூலியமா 100% நம்மளுடைய ட்ரைனிங்லயே பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 13 பேர் வந்து டைரக்ட் கிளியர். ஓகே, இவங்க வந்து முழுக்க முழுக்க நம்ம பயிற்சி மையத்துல படிச்சு கிளியர் பண்ண கேண்டிடேட். இவங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா வந்து நாங்க மார்க் லிஸ்ட் போட்டிருக்கோம். இது சிவில இருக்கு. இத டவுட்னு ஃபீல் பண்ற எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் இதை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயிற்சி மையத்துடைய வழிகாட்டுதல்ல பிராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட். சோ இவங்களுக்கு நாங்க வந்து டெஸ்ட் மூலியமாவோ இல்ல நோட்ஸ் மூலியமாவோ எங்களுடைய இலவச குரூப் மூலியமாகவோ இவங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். சோ இவங்க எங்க பயிற்சி மையத்துல ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கொண்டு படிச்சிருக்காங்க. சோ அந்த மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க நம்ம பயிற்சி மையத்தை தவிர வெளியிலையும் கூட படிச்சிருந்திருக்கலாம். சோ இப்ப இவங்களுடைய வெற்றிக்கு நாங்க ஒரு சப்போர்ட். இந்த வெற்றிக்கு 100% நாங்க காரணம் இல்ல. இந்த கிரீன் கலர்ல வரக்கூடிய கேண்டிடேட், இந்த எல்லோ கலர்ல வருது பாத்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பயிற்சி மையத்துல ஃபீஸ் கட்டி படிச்ச ஸ்டூடெண்ட் 13 மாணவர்கள் இது வரைக்கும், அதாவது எங்க கிட்ட ஹால் டிக்கெட் கொடுத்த வரைக்கும். ஹால் டிக்கெட் கொடுக்காத மாணவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். சோ எங்க கிட்ட ஹால் டிக்கெட் வந்த வரைக்கும் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் வந்து எவிடன்ஸோட நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய சப்போர்ட்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம பயிற்சி மையம் மூலியமா மொத்தம் வந்து டோட்டலா 31 பேர், 13 பேர் நம்ம ஸ்டூடெண்ட், 18 பேர் அதர் ஸ்டூடெண்ட். ஓகே, இவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல் மூலியமாவோ, நம்மளுடைய டெஸ்ட் மூலியமாவோ, நாம கொடுத்த மெட்டீரியல் மூலியமாவோ, நம்மளுடைய கைட்லைன்ஸை பயன்படுத்தி படிச்சவங்க. அப்போ அதாவது ஃபியூச்சர் விஷன் உள்ள தொடர்பு கொண்டு டோட்டலா ஃபாலோ பண்ண கேண்டிடேட்ல 31 மாணவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே சிவிக்குள்ள வந்துட்டாங்க. சோ இவங்களுடைய வெற்றி 99% உறுதி செய்யப்பட்டது. சார் அந்த 1% என்ன அப்படின்னா 1:1.2 அப்படின்ற பர்சன்ட்ல தான் சிவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சோ அப்போ 1:1க்கு தான் போஸ்டிங் இருக்கும். அந்த 0.2 வெளியில போயிடும்.
சோ அப்ப இதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், இல்ல இதுல இல்லாமலே இருக்கலாம். சோ ஓவராலா 355 வேக்கன்ட்ல நம்ம பயிற்சி மையத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 31 மாணவர்கள் அனுப்பியிருக்கோம். ஓகே, மீதி என்ன ரிசல்ட்டை ஃபாலோ பண்றோம். சோ ஒரு 10% வரைக்கும் இந்த யூஜி டெட்ல எங்களுடைய மாணவர்கள் அரசு வேலைக்கு, ஆசிரியர் வேலைக்கு செயல்றாங்க. 100%ல 10% ஃபியூச்சர் விஷன் மாணவர்கள், 10 பேர்ல ஒரு ஆள் எங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளோட ட்ரைனிங் இருக்கு. இதை நான் ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ஸ் வரும்பொழுதே சொல்லியிருந்தோம், நம்ம பயிற்சி மையத்துல நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய மாணவர்கள் ஜெயிச்சிருக்கலாம். சோ நல்ல மார்க் எடுத்தோம், அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி டெட் பாஸ் பண்ண வருடங்கள் இப்ப லேட்டஸ்டா இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வெற்றி பெற முடியறதில்ல, அவங்க வெற்றி பெற முடியாம போயிட்டாங்க. அவங்களையும் நாங்க மறுபடியும் தேடி கண்டறிஞ்சு அவங்களுக்கு அடுத்த பிஜிடிஆர்பில படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இல்ல ஃபர்தரா யூஜிக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள மறுபடியும் நாங்க வந்து வெற்றியாளர்களா கண்டிப்பா மாத்துவோம். அதனால ஃபியூச்சர் விஷன்ல படிச்ச மாணவர்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்களை அடுத்தடுத்த எக்ஸாம்ல எங்களால பாஸ் பண்ண வச்சு உங்களுடைய லைஃப்க்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செய்ய முடியும். சோ 10% ரிசல்ட் வந்து இந்த மேத்ஸ் மேஜர்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் 110. அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த மாடல் டெஸ்ட் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 118 மார்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதான் பெரிய விஷயம். நல்ல உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சோ உங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்றோம். சோ வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து அடுத்தது ரெடி ஆகுங்க. சிவி லிஸ்ட் உடனே உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது வந்து உங்களை எப்ப அழைக்கிறாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு சொல்லி தேதி வாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துரும். சோ உடனடியாக அடுத்தது பிஜிடிஆர்பிக்கு தயாராகவும், யாரும் காலதாமதம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வரும். அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.